Hi guys, welcome to Rabiani's One Lifestyle. இன்றைக்கி vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய கசினோட நிக்கா டே தான். ஸோ இன்றைக்கி நிக்கா vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டைட்டிலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் guys. கடன்னு நான் என் பிரதர் கூட கிளம்பியாச்சு. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கணுமா இருந்துச்சு ஹேர் ஸ்டைலுக்காக வேண்டி. ஸோ வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 8 ஆயிடுச்சு. நிக்கா வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு. ஸோ நான் வந்து நிக்கா டே அன்றைக்கி மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணியிருந்தேன். சலூன் ரீச் ஆகிட்டேன். நான் வந்து புக் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா ராஜி மேக்கப் ஆர்டிஸ்ட். இவங்க வந்து திண்டுக்கல்லில் தான் இருக்கிறாங்க. நான் வந்து சர்வீசஸ் எடுத்துருந்தது பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைலும் சரி ட்ரைப்பிங் ரொம்ப நீட்டாக நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரெடி ஆன உடனே வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கு நிக்கா இருந்தனால டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரே கால்ஸ் மேலே கால்ஸ் வந்துச்சு. ஸோ நான் கடகடன்னு ரெடி ஆகி வீட்டுக்கும் போய் மேக்கப் பண்ணி வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு தான் போகிறோம். மண்டபம் ரீச் ஆன உடனே பார்த்திங்கன்னா அங்கே நிக்காவும் கரெக்டாக ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் பிரகாரம் பொண்ணுக்கு வந்து நிக்கா ஆன உடனே மாப்பிள்ளை வீட்டில் இருந்து மடி ரெப்புவாங்க. اللهم طول أعمارهما بالأعمال صلى الله عليه وسلم اللهم بارك لهما بالرضا والبنين. பிரைட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கசின். அவங்க வந்து டாக்டருக்கு படிச்சிருக்கிறாங்க. ரொம்பவே அழகாக தெரிஞ்சாங்க நிக்கா டே அன்னைக்கு. நிக்கா ஆகிட்டோன்னு பார்த்திங்கன்னா பொண்ணு கூட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பாட்டுக்கு வந்துட்டோம். பந்தியில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் என்னோடய பிரதர்ஸ் அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களோட கிளிப்ஸ் ஜஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டோம். எங்கள் மைசூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பனானா லீஃப் வச்சு கல்யாண பந்தியெல்லாம் வைக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர் தான். பட் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து ரொம்ப நாள் சென்று இந்த மாதிரி பனானா லீஃபில் பிரியாணி போட்டு இந்த மாதிரி விருந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம். அதுவும் திண்டுக்கல் பிரியாணின்னா சொல்லணுமா, திண்டுக்கல்னாலே பிரியாணிக்கு தான் ஃபேமஸ். ஸோ கல்யாணம் பிரியாணினா சொல்லணுமா, ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. கல்யாணம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டோன்னு நான் வந்து கொஞ்சம் நல்லா ரெடியாக இருந்தனால ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுமா இருந்துச்சு, வீடியோஸ்லாம் எடுக்கணுமா இருந்துச்சு, ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பண்ணலான்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் என்னோடய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கசின்ஸ் எல்லாம் அவங்க மைசூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பொண்ணை அமுச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியில் போன மாதிரி இருந்துச்சு. என்னால் விலாக் கண்டினியூவாக எடுக்க முடியல, நான் ரொம்ப டயர்டாயிட்டனால. ஸோ இதோட நான் இந்த நிக்கா விலாகை முடிச்சுக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். Until then, it's bye from Rabia.